ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக ESO 428 G14 என்னும் கேலக்சியை படம் எடுத்திருக்கு. இந்த ESO 428 G14 இந்த கேலக்சி நம்ம இந்த பூமியிலேருந்து 20 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9.46 15 கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டராக கணக்கு பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த கேலக்சி நம்ம இந்த பூமியிலேருந்து 20 மில்லியன் லைட் இயர்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடை நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த ESO 428 G14 இந்த கேலக்சி அடையிறதுக்கு 70 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். அந்த டிவைசஸில் இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து படம் எடுத்திருக்கு. அந்த டேட்டா வந்து இமேஜை வந்து நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டா மூலம் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ESO 428 G14 இந்த கேலக்சி சென்டரில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து வெரி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. வேறு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேலக்சி சென்டரில் இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸோட ஈர்ப்பு விசையினால இந்த மசிவ் பிளாக் ஹோல்ஸை சுற்றி அக்ரீஷன்ஸ் டிஸ்க் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அக்ரீஷன் டிஸ்கில் வந்து கேஸ் ஃபில் டஸ்ட் கொண்டே வந்து பல மடங்காக இருக்குது, அதிகமாக இருக்குது அந்த அக்ரீஷன்ஸ் டிஸ்கில் அப்படின்ட்டு அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சோலார் சிஸ்டம் வந்து சூரிய குடும்பம் வந்து எந்த கேலக்சியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம் வந்து சூரிய குடும்பம் வந்து மில்கி வே கேலக்சியில் வந்து அமைஞ்சிருக்கு. மில்கி வே கேலக்சி சென்டரில் சாகிட்டேரியஸ் என்னும் மிகப்பெரிய உள்ள சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து இருக்குது. இந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸோட ஈர்ப்பு விசை காரணமாக பில்லியன் நட்சத்திரங்கள் வந்து இந்த சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அதில் ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சூரியன் 530 கவுண்ட் சி.